இது நீங்க கேட்கிற கேள்விக்கு வெயிட் அண்ட் சி. எங்க பொதுச் செயலாளர் கூட ஒரு சாணக்கியத்தனமானவர். அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி பூசல் குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு வெயிட் அண்ட் சி, ஏடிஎம்கேவின் காலச்சூழல் மாறும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சஸ்பென்ஸ் வைத்து பேசியுள்ளார். இது நீங்க கேட்கிற கேள்விக்கு வெயிட் அண்ட் சி. எங்க பொதுச் செயலாளர் கூட ஒரு சாணக்கியத்தனமானவர். ஒரு மாபெரும் இயக்கத்தை அவருக்கு இந்த அவர் ஆட்சியில் பொறுப்பேற்கும் போது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் எடப்பாடியார் பொறுப்பேற்கும் போது இவரால் ஆட்சி செய்ய முடியாதுன்னு தான் சொன்னாங்க. இப்படி எப்படி நிர்வாகத்தை செய்ய முடியும்? அம்மா செஞ்ச மாதிரி ஆட்சி செய்ய முடியுமா? அம்மா செய்த மாதிரி கண்ட்ரோலாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் இது 2 மாதம் 3 மாதம் கூட நினைக்காதுன்னு சொன்னார். நம்ம முதலமைச்சர், அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுகவுடைய தலைவராக இருக்கு, அவர் கூட சொன்னார். ஆர்வம்லாம் சொன்னார். ஜோசியம் சொன்னார் இல்லைண்ணா, சொன்னாரா சொல்லியா? இந்த ஆண்டில் இப்போ ஆட்சி கலைஞர்னார். 4.5 ஆண்டுகள் மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தார். கொரோனா வந்துச்சு, கொரோனாவை கட்டுப்படுத்தினார். அந்த நேரத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாதுன்னு பொருளாதாரத்தை நான் ரொம்ப விரிவாக சொல்லலை, சிறப்பாக செஞ்சார். அதே மாதிரி பொருளாதாரம் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு விலையில்லா பொருட்கள் கொடுத்தார். அதை கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்து ஐநா மன்றமே பாராட்டி, உலக சுகாதார மையம் தமிழக அரசை பாராட்டியது, பாரத பிரதமர் தமிழகத்தை பாராட்டினார். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர். எனவே அவருடைய பொறுத்தளவுக்கு ஒரு சாணக்கியத்தனமானவர், எதையும் செய்யக்கூடியவர், வல்லமை படைத்தவர். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். யானைக்கும் அடிசறக்கும் தம்பி. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. யானைக்கும் அடிசறக்கும். இந்த தேர்தல் அளவுகோல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல். எங்கள் புரட்சி தலைவரும் தோற்றிருக்கிறாரு, எங்கள் அம்மாவும் தோற்றிருக்காங்க, சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இடைத்தேர்தலில் எத்தனையோ தேர்தலில் திமுக டெபாசிட்லாம் இழந்திருக்கு. அதனால் அதையெல்லாம் வைத்து நீங்கள் யாரிடம் சொல்லக்கூடாது. எனவே கால சூழ்நிலை மாறும். அதிமுக மாபெரும் வெற்றி பெறும். மக்கள் எங்கள் பக்கம், மக்கள் நாங்கள் இருக்கோம் அவங்க பக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.